ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் காய்கறிலாம் கொஞ்சம் அறுவடைக்கு இருக்குது, அதை நம்ம இப்போ எடுக்கலாம். பீர்க்கங்காய் கொடி இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்ட கொடி தான். இன்னும் சரியாக கூட கொடி படரலை. ஆனால் எவ்வளோ பெரிய காய் பாருங்கள், 1.5 அடி நீளத்துக்கு இருக்குது. சின்ன செடி தான் பாருங்கள், கிளையே இல்லை. இந்த தொட்டியில் வேங்கேரி கத்திரி ஒன்று வச்சுருக்கேன், பாவக்காய் கொடி ஒன்று இருக்குது. இந்த காயை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நெய் மிளகா எப்படி கலராக வந்திருக்கு பாருங்கள். ஒரே பேக்லேயே 2 செடி வச்சுருக்கேன், 2துலேயுமே நிறைய காய் இருக்குது. பழுத்ததை மட்டும் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இந்த பழத்தில் நம்ம ஒரு பாதி பழம் போட்டால் போதும், சமையலுக்கு நெய் வாசனை வரும். அதனால தான் நெய் மிளகாங்கிறாங்க. பாருங்கள், எடுக்க வாட்டமே வரல, பக்கத்தில் தொட்டி இருக்கனால. ஒரு 5-6 பழம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேக்கில் ஒரு செடி வச்சுருந்தா நிறைய பழம் கொடுத்துருக்கோம். நான் 2 செடியாக வச்சுட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு காய் இருக்குது. இந்த மிளகா நிறைய தேவைப்படாது சமையலுக்கு, அதனால் இதுவே போதும். அவரைக்காய் செடி, அவரை 2 செடி இருக்குது. 2 செடியிலுமே நிறைய கொத்தாக காய் இருக்குது. 20 லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் இலைப்பேன் தொல்லை அதிகமாக இருக்குது. அப்பப்போ நான் கழுவி விட்டுட்டு வேப்பெண்ணெய் கரைசல் கொடுக்குறேன். வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் தெளித்து விட்டுருவேன். 15 நாளைக்கு ஒரு முறை மாட்டு எரு கொடுத்துருவேன். மண்ணு கூட பாதி அளவு தான் இருக்குது பாருங்கள், இருந்தாலுமே நிறைய காய் கொடுக்குது. கொடி அவரைன்னு போட்டு கடைசியில் செடி அவரை ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மாதத்துக்கு தான் காய்ப்பு கொடுக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆடிப்பட்டத்துக்குன்னா நம்ம புதுசாக போடணும். காஷ்மீர் சில்லி பாருங்கள் எந்த அளவு பெருசாக இருக்குன்னு. சின்ன செடியாக தான் இருக்குது, ஆனால் எல்லா கிளையிலையுமே கொத்தாக காய் இருக்குது. ஒரு பழம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுக்க போகிறோம். நிறைய தடவை இதிலேருந்து நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இதை அப்படியே காய வச்சு நான் அரைச்சி வச்சுக்குவேன். சமையலுக்கு ஒரு கொஞ்சோண்டு பிஞ்சு போட்டால் போதும், நல்ல கலர் வருது. கலர் பவுடர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மிளகாவே நம்மளுக்கு நிறைய கலர் கொடுக்குது. மறுபடியும் நான் விதை போட்டிருக்கேன். இதில் ஒரு 5-6 செடி வைக்கணும். இது கிட்டத்தட்ட என்கிட்ட 2 வருஷமாக இருக்குது. ஆரம்பத்தில் நம்ம மண்கலவை நல்லா கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. மண்கலவை ரெடி பண்ணும்போது நம்ம பேகுக்கு அடியில் நிறைய இலை சருகுகள், காய்ஞ்ச காய்கறி கழிவு இதெல்லாம் போட்டு நம்ம அதுக்கு மேலே மண்கலவையை போட்டு நம்ம விதைச்சி வச்சோன்னா நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு. பார்க்கவே என்ன ஒரு கலரில் இருக்குது பாருங்கள், நல்ல அடர் சிகப்பு. நிறைய பழுக்கலை, பிஞ்சு விட்டுருக்கு. அதெல்லாம் நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். பழுத்ததை மட்டும்தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. ஒரு 5-6 நெய் மிளகா. மிளகா பாருங்கள் எப்படி ஒரு கலரு, கண்ணை பறிக்குது. கொஞ்சம் அவரைக்காய், ஒரு பீர்க்கங்காய். அவ்வளோதாங்க. 1.5 அடி இருக்குது பீர்க்கங்காய். அவ்வளோதான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.